பொதுவாக நம்ம புத்தகங்களை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல நறுமணம் வீசுறதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருப்போம். இந்த நறுமணம் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக காகிதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கூழ்கள் தான் தயாரிக்கப்படுது. இந்த மரக்கூழ்களை வந்து காகிதமாக மாற்றும் போது அது வெண்மை நிறத்துக்காக சில வேதிப்பொருட்கள் சேர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ப்ளீச்சிங் ஏஜென்ட் சேர்க்குறாங்க. இந்த ஏஜென்ட்டுகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பேப்பரில் வந்து நீர் எதிர்ப்பு தன்மையும் அதிகமாக வெண்மை இருக்கிறதுக்காகவும் இந்த வேதிப்பொருட்களை சேர்க்குறாங்க. அப்புறம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மை. அந்த புத்தகங்கள் அச்சிடும்போது என்ன மாதிரியான மை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுலேயும் வாசனை திரவியங்கள் அடக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தில் காகிதங்களை ஒட்டுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பசைகள் உருவாக்கியிருப்பாங்க. இந்த மூணுமே சேர்ந்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சரில் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் நடக்கும்போது இந்த எல்லா வேதிப்பொருட்களும் ஒன்றா கலந்து அந்த டெம்பரேச்சரில் வந்து நமக்கு நறுமணமான வாசனை வருது. புது புத்தகத்தோட வாசனைகள் எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். எத்தனை பேர் இந்த புது புத்தகத்தை ஸ்மெல் அனுபவிச்சிருக்குங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் யாருக்கு இந்த வாசனை பிடிக்காது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் உங்கள் ராஜா.